கிபி 3ஆம் நூற்றாண்டுல கிளாடியஸ் அப்படிங்கிற ஒரு அரசன் ரோம பேரரசு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் தன்னுடைய படைபலத்தையும் படை வீரர்களையும் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாரு. இந்த முயற்சியில இவர் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகிறாரு. நாட்டு இளைஞர்கள் தன்னை ஒரு போர் வீரரா அர்ப்பணிக்கிறதுல பெருசா ஆர்வம் காட்டுறது இல்ல. ஆல்ரெடி இருக்கிற போர் வீரர்களும் கடுமையான பயிற்சிக்கு ஒத்துழைக்கிறது இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கறத அவர் ஆராய்ந்து பார்க்கிறாரு. அப்போதான் அவருக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இளைஞர்கள் பெரும்பாலும் காதலிக்கிறவங்களாவும் திருமணமானவங்களாவும் இருக்கிறாங்க. இவங்களுடைய அன்புக்குரியவர்களை விட்டுட்டு போர் வீரர்களா வர்றதுக்கு தயக்கம் காட்டுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. மேலும் ஆல்ரெடி போர் வீரர்களா இருக்கிறவங்க தன்னுடைய குடும்பத்து மேல இருக்கிற அன்புனால கடுமையான பயிற்சிக்கு உடன்படுறதில்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. சோ ஃபைனலா காதலிக்கிறவங்க திருமணமான இளைஞர்களை ஒரு நல்ல போர் வீரர்களா மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராரு. இதையடுத்து இவர் ஒரு ஆணை பிறப்பிக்கிறாரு. நாட்டில் இருக்கிற எந்த இளைஞர்களும் இனிமே திருமணம் செய்யக்கூடாது, ஆல்ரெடி திருமணத்துக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்தாலும் அந்த திருமணங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மீறி திருமணம் செய்பவர்களை கைது பண்ணி சில நாட்கள் இருட்டறையில அடைக்கப்பட்டு அதன் பிறகு மக்கள் முன்னாடி வெட்ட வெளிச்சத்தில் விட்டு கல்லால் அடிச்சு அவர்கள் தலைகள் துண்டிக்கப்பட்டு அவர்கள் கொல்லப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை கேட்டு ரோம மக்கள் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகிறாங்க. அதே சமயத்துல அதே நகரத்துல வசிச்சுட்டு இருந்த ஒரு மதகுரு, அதாவது வேலண்டைன் அப்படிங்கிற ஒரு செயின்ட் இதெல்லாம் இயற்கைக்கு எதிரானது, அன்பும் காதலும் தானே இயற்கை, அன்பும் காதலும் தானே மனிதர்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி பிறப்பிச்ச ஆணைக்கு எதிராக நிறைய திருமணங்களை செஞ்சு வைக்கிறாரு. இந்த விஷயம் அரசனான கிளாடியஸுக்கு தெரிய வருது. இதையடுத்து வேலண்டைன் அப்படிங்கிற அவரை கைது பண்றாங்க. கைது பண்ண வேலண்டைனை சில நாட்கள் இருட்டறையில அடைத்து வைக்கிறாங்க. இந்த காலகட்டங்கள்ல அங்க சிறை காவலரா இருக்கிற ஒருத்தருடைய கண்ணு தெரியாத பெண்ணுக்கு அடிக்கடி சிறைக்கு போகும் பொழுது வேலண்டைன் மீது காதல் ஏற்படுது. இதையடுத்து மரண தண்டனைக்கு முன்னாடி நாள் அந்த பெண்ணுக்கு வேலண்டைன் ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்துல உன் வேலண்டைனிடமிருந்து அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்படுது. இந்த கடிதம் தான் உலகத்துல முதல்ல காதலுக்கான ஒரு கிரீட்டிங்ஸ் கார்டு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அட்லாஸ்ட் வேலண்டைனுடைய மரண தண்டனை நிறைவேற்றப்படுது. வேலண்டைன் கொல்லப்படுறாரு. அவர் கொல்லப்பட்ட தினம்னு பார்க்கும்போது பிப்ரவரி 14ஆம் தேதி அவர் கொல்லப்படுறாரு. இந்த தினத்தை தான் நாம காதலர் தினமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். காதல் அப்படிங்கிறது இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு உயிர்களுடைய உரிமை, இயற்கை. செயற்கையான சட்டத்தின் மூலமாக எந்த விதமான இயற்கை விஷயத்தையும் நம்ம தடுக்க முடியாது.